எஸ், அம்மாவும் பாரதியும் சண்டை போட்டாங்க. தமிழ் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் பிறக்க போற குழந்தை பேர்ல மாத்தி எழுதுறதுக்கு உங்க அம்மா வக்கீலையெல்லாம் வர வச்சாங்க. இது அம்புட்டும் பாரதி மேல இருக்கிற கோவத்துல செஞ்சது தானே எனக்கும் தெரியும். ஆனா அம்மா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையேப்பா. சார், ஒரு உதவி கேட்டா செய்வீங்களா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். தமிழை கடத்த சொன்னது அம்மா தான் சொல்லி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். போதுமா? இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர யாருக்கும் தெரியாது. நான் தெரியவும் விட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னப்பா நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் உனக்கு அப்பா மாதிரி தானே. எங்கடி போயிட்ட? அம்மாவை இப்படி 2 நாளா தவிக்க விட்டல்ல? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? அம்மா, ஒரு அங்கிள் என்ன தூக்கிட்டு போயிட்டாருமா. தமிழ், உனக்கு ஒண்ணும் ஆகலடி? அம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகல. அதுக்குள்ள அப்பா வந்து அந்த அங்கிள் அடிச்சு துரத்திட்டாரு. நான் கும்பிட்ட சாமி கைவிடலப்பா. ஐயா ஐயனாரே, வர்ற தை மாசம் உனக்கு பொங்கல் வச்சு சேவல் அறுத்து படையல் போடுறையா. ஆத்தா சீலக்காரி, உனக்கும் அதே நாள்ல சிகப்பு சேலை வச்சு தேங்காய் பழம் உடைச்சிட தாயி. 2 நாளா எல்லாரையும் தவிக்க விட்டுட்டா. தமிழ், அம்மாவை மன்னிச்சிரு தமிழ். நான் உன்னை அடிச்சதுனால தானே இதெல்லாம் நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிருடி. சாரி. அம்மா, நீ அடிச்சதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். அது நீ எழுந்து குளிக்க போயிட்டியா? சாரதா பாட்டியும் தூங்கிட்டு இருந்தாங்களா? நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வெளியே வந்து விளையாடிட்டு இருந்தேன். அப்ப யாரோ ஒருத்தர் என் கண்ணு வாயெல்லாம் பொத்தி என்னை தூக்கிட்டு போயிட்டாருமா. அதுக்கப்புறமா நான் எழுந்து பார்த்தேன். ஒரு அங்கிள் என் கையையும் வாயையும் கட்டி ஒரு கார்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. ஆதி, இவளை கடத்திட்டு போனது யாருன்னு தெரிஞ்சுதா? ஆதி, யார் இவளை கடத்தினாங்க? ஏன் கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாங்க? அது ஏதா அது ஒண்ணு இல்லதா. எவனோ காசுப்பட்டு இவளை தூக்கி வச்சிருக்கான். இங்க அவன் அவன் தமிழோட அப்பா அம்மா யாருன்னு தேடிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அதுக்குள்ள ஆதி போய் அவனை அடிச்சு போட்டு இவளை தூக்கிட்டு வந்துட்டான். மத்தபடி ஒண்ணு இல்லதா. சரி, உள்ள முதல்ல சாப்பிட்டாலான்னு தெரியல. முதல்ல அவளை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுவா. இல்ல பாட்டி, அந்த அங்கிள் எனக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவர் என்ன டார்ச்சர் எல்லாம் பண்ணல. அதுக்குமே நான் காரணம் இல்ல. நீங்க தமிழ் மேல வச்சிருக்கிற அன்பும் தான் அதுக்கு காரணம். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை இன்னொரு குழந்தை வேண்டான்னு சொன்னதுனால தான் நான் அந்த முடிவுக்கே வந்தேன். மத்தபடி அந்த குழந்தை பிறந்தா நீங்க தமிழ் மேல வச்சிருக்கிற அன்பு குறையும், அவ பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் இந்த குழந்தைக்கு போயிடும் நினைச்சுலாம் நான் அப்படி பண்ணல ஆதி. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆதி. ஆனா உங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கல. இப்ப எதுக்காக நீங்க கண் கலங்குறீங்க? எனக்கு பயமா இருக்கு ஆதி. ஆனா பாவம் உள்ள ரொம்ப பயந்துட்டா போல.
என்ன நேத்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்னு பேசிட்டு இருந்த, இப்ப என்ன மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்க? ரொம்ப பயந்துட்டியா? அதெல்லாம் இல்ல அத்தை. ஆனா ஒரு மாதிரி இருக்கு. அதான் தூக்கத்துல கூட பயந்து பயந்து எந்திரிச்சிட்டு இருந்தான். அப்புறம் ஆதிதான் அவளை தூக்கி வச்சிட்டு இருந்தாரு. கவலைப்படாத பாரதி, நம்ம கருப்பசாமி கோயில்ல சாமியாடி ஒருத்தர் இருக்காரு, அவரை வர சொல்லி மந்திரிச்சு விட்டலாம், எல்லாம் சரியாயிடும். ஏய் ஆமாண்டி, அவர்கிட்ட சொல்லி வீட்ல ஒரு பூஜை பண்ண சொல்லலாம். இன்னையோட உன்னை புடிச்ச கஷ்டம் எல்லாமே ஓடிடும். கருப்புசாமி கால் வச்ச வீட்டுக்குள்ள கஷ்டம்லாம் காலை வைக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னடி ஏதோ சித்தர் மாதிரி பேசிட்டு இருக்க? உண்மைதான் பாரதி, யார் கண்ணு பட்டுச்சோ, எந்த மூளையோட மூச்சு பட்டுச்சோ, நடக்க கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த சாமியாடிய கூப்பிட்டு வச்சு ஒரு பூஜை பண்ணிடலாம் பாரதி. பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாட்டி. 2 நாள் போனா அவளே சரியாயிடுவா. அப்படிலாம் சொல்லாத ஆதி. நம்ம கட்ட போறது கோபுரமா இருந்தாலும் கருப்புசாமி மண்ணை எடுத்து வச்சு கட்டணும். ஏற போறது மலையா இருந்தாலும் கருப்புசாமி மண்ணை கையில வச்சுக்கிட்டு ஏறணும்னு சொல்லுவாங்க. பச்சை புள்ள விசேசாமி ஒரு தடவை கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணிடுங்க. ஏய் ரொம்பலாம் யோசிக்க வேணாண்டி. நம்மள மீறி சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம நம்ப வேண்டியது கடவுளை மட்டும் தானே.